பகவதி, கோட்டை பகவதி பீடம், பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவு வரலட்சுமி விரதத்தை பற்றி. ஆடி மாதம், வருஷா வருஷம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடியது தான் வரலட்சுமி விரதம். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் 31ஆம் தேதி 16/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலையில் 9லேருந்து 10:30 மணிக்குள்ள விரதம் இருப்பது சிறப்பு. இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமியினுடைய பரிபூரண அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய விரதம். சுமங்கலி பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு அன்னைக்கு பூரா விரதம் இருந்து, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. சில பேர் படம், சுவாமி படத்தை வச்சு வரலட்சுமியை வச்சு விரதம் பண்ணுறது உண்டு. சில பேர் தேங்காய் கலசம் வச்சு சுவாமியினுடைய முகம், வெள்ளியில் முகம் வைக்கிறது உண்டு. சந்தனத்தால் செஞ்சு பண்ணுறதும் உண்டு. சில பேருனுடைய பழக்கங்கள் அப்படின்னாவே, எங்கள் வீட்டில் வரலட்சுமி விரதம் நோன்பு விரதம் இருக்கிறதோட சரி, நாங்கள் கலசம் வைக்கிறது இல்லை அப்படின்னா, நம்மளுடைய அறிஞ்சவர்கள் அதே மாதிரி கலசம் வச்சு கும்பிடக்கூடிய நமக்கு முக்கியமானவங்க கிட்ட போயிட்டு இந்த கயிறு நம்ம கட்டிக்கலாம். அப்போ இந்த சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கல்யாணம் ஆகாத குழந்தைகளும் விரதம் இருக்கலாம். அப்படி இருந்தால் ஒரு நல்ல கணவர் கிடைப்பார். அதே போல் இந்த விரதம் என்பது ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விரத நாளில் மஞ்சள் வஸ்திரம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பச்சை வஸ்திரம், பச்சை புடவை கட்டின்று விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, இட்லி, சுண்டல், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், அதாவது பைத்தம்பருப்பு பாயாசம், வடை, இதெல்லாம் வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது. இந்த வரலட்சுமி விரதம் வருஷா வருஷம் இருக்கிறது. எல்லா விரதங்கள் இருந்தாலும் இதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. குடும்பத்தை மேன்மையை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே போல் திருமணமாகாதவங்க தள்ளி போகக்கூடிய திருமணங்கள்லாம் இந்த விரதம் இருந்துன்னு வந்தோம் அப்படின்னா குறித்த காலங்களிலே நல்ல கணவன்மார்கள் கிடைப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வரலட்சுமி விரதம். அதே போல் இந்த விரதம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடியது. ரொம்ப உடம்பு சரியில்லாத கணவன்மார்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மனைவிமார்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் தீராத வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும். மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அதே போல் ஏகாதசி திதி, துவாதசி திதி, இது எல்லாமே ஒன்றா இருக்கக்கூடிய நாள். வரக்கூடிய இந்த வரலட்சுமி நாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஆக அது மாதிரி இருக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயரும் சரஸ்வதியும் பிறந்ததாக, அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் பூராட நட்சத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதே போல் நம்மளுடைய பிரகஸ்பதிக்கு, குரு பகவானுக்கு உகந்த நாள். இது எல்லாமே ஒரே நாளில் வரக்கூடியதாக இருக்கிறதுனால மகாலட்சுமியினுடைய 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இதே இன்னொன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா திருமங்கல்யம், இந்த கயிறு மாத்திரம் இல்லையா, அன்னைக்கு அதை மாற்றுறது ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே கயிறு சரியில்லை, கொஞ்சம் நஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த கயிறு, திருமங்கல்ய கயிறு மாற்றுவாங்க பெண்கள். அதில் அன்னைக்கு நம்ம மாற்றிக்கிறது அப்படின்றது ரொம்ப கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் நமக்கு விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சுமங்கலிகளுக்கு புடவை, நம்மளால் முடிஞ்சால் ஜாக்கெட் பிட்டு, வஸ்திரங்கள், அதாவது வஸ்திரங்கள் கொடுத்து, பூப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்து, அவங்களுக்கு இந்த மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், இதெல்லாம் அவங்களுக்கு மருதாணி கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. இப்போல்லாம் பொடியாகவே கிடைக்கிறது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தழையாகவே அரைச்சி கொண்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா தழையாகவே பறித்து கொடுப்பார்கள். அதனால் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கூறும். அதே போல் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வாசலில் நம்ம வருகாலுக்கு வெளியில் தீபம் ஏற்றி, அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாசல்லையே ஒரு தீபம் ஏற்றி அந்த அகலில் தீபத்தை எடுத்துன்னு சுவாமி பூஜை அறையில் வச்சு நம்ம வணங்குறது ரொம்ப சிறப்பானது. மறுநாள் நம்ம பச்சரிசி கொஞ்சம் சாதம், வெறும் சாதம் நைவேத்தியமாக அதை சாதம் வடித்து
அதை காக்காய்க்கு சாதம் போடுறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது. மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு, அதாவது சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தை சுற்றி வணங்கி வர்றது நல்லது. ஆக இந்த வரலட்சுமி விரதம் என்றாலே சிறப்பை கொடுக்குது. வரம் என்றாலே நமக்கு கேட்டதை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். லக்ஷ்மி அப்படின்னு எடுத்துட்டாவே, மகாலட்சுமி அப்படின்னு எடுத்தாவே, மகா என்றால் பெரியது. அந்த மகாலட்சுமியினுடைய அவதாரம், அதே போல பார்வதியினுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடியது. பார்வதி தேவியே மகாலட்சுமிக்காக வேண்டியும் வரலட்சுமியை நோக்கி விரதம் இருந்த நாளும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாள். ஆகவே இந்த வரலட்சுமி நாளில் நம்ம பெண்கள் இது வணங்கி வரும்போது சுவாமியினுடைய அனுகிரகம், அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதனால வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்கள். நினைத்த காரியங்கள் கைகூடும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் சுவாமி நமக்கு பரிபூர்ணமாக கொடுப்பார். நல்லதே நடக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.